வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை இட்டு மண்டல மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் வரலாம் என்று இருக்கின்றேன். இன்றைக்கும் பல்வேறுபட்ட பேசுபவர்கள் இருக்கின்றன. அவைகள் தொடர்பாகத்தான் பேசப் போகிறோம். முதலாவது விடயமாக இன்று பெரும் பரபரப்போடு எதிர்பார்க்கப்பட்டிருந்த கோத்தபாய ராஜபக்சவின் விசாரணை, அந்த விசாரணைக்கு அவர் இன்று சமூகமளிக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவை தொடர்பான தகவலை இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு துப்பாக்கிச்சூடு, இந்த துப்பாக்கிச்சூட்டின் பின்னணியில் என்ன இடம்பெற்றிருக்கிறது என்பது தொடர்பான தகவலையும், அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இதுவரை காலமும் நாங்கள் விஜய் அஜித் கட்டவுட்டுக்கு பாலூட்டி பார்த்திருக்கிறோம். முதல் முறையாக ஏகேடிஆரின் உருவச்சிலைக்கு பாலூட்டி அபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த விடயம் தொடர்பான தகவலையும், அதே வேளையில் கிளிநொச்சி பகுதியிலே மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது மண் கடத்தல் தொடர்பாக. அவை தொடர்பான தகவலும் மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்து கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள் செல்வோம். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் காணொலியை பார்க்குறீங்கன்னு சொன்னால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள். என்னவென்று சொன்னால், பெரும் எதிர்பார்ப்போடு இருந்த கோத்தபாயவின் விசாரணை, இன்றைய தினம் அவர் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். சட்ட விரோதமான முறையிலே அந்த வீடுகளை இன்னொருவருக்கு ஒப்படைத்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த விசாரணைக்கு அவர் இன்றைய தினம் சிஐடிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவர் இன்றைய தினம் சிஐடிக்கு சமூகம் அளிக்கவில்லை. ஆனால் அவர் ஏன் சமூகம் அளிக்கவில்லை என்பது தொடர்பான விளக்கம் சிஐடிக்கு அளிக்கப்பட்டிருக்கும். அவை தொடர்பாக சிஐடியில் இருந்து இதுவரைக்கும் எந்த விதமான தகவலும் இதுவரை வெளியிடப்படவில்லை. அரசு தரப்பிலிருந்தும் எந்த விதமான தகவலும் வெளியிடப்படவில்லை. எல்லாமே மிக அமைதியாக இருக்கின்றன. எனவே இவற்றின் பின்னணியில் ஏதோ ஒன்று இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது. பெரும்பாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக இந்த ஏப்ரல் மாதத்திலே இப்பொழுது வருகின்ற இந்த ஈஸ்டர் பண்டிகை கிடையிலே பெரும் ஒரு திருப்பம் ஏற்படும் என்பது போன்று அரசியல் அவதானிகள் கருத்துக்கள் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். பெரும்பாலும் ஏதோ ஒரு பெரிய புள்ளி ஒன்று இவன் பின்னணியில் கைது செய்வதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அரசாங்கத்தின் இந்த கோத்தபாய ராஜபக்ச வருகை தராதற்குரிய மௌனம் ஏன் என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எழுந்திருக்கின்றன. ஒரு பக்கம் இந்த ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக விசேட நீதிமன்றம் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அங்கே விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் பல்வேறுபட்ட தரப்பினரால் விமர்சிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலை இப்பொழுது அவர்கள் கொடுத்திருக்கின்ற, தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம் கொடுத்திருக்கின்ற ஒப்புதலின் அடிப்படையில் வருகின்ற ஈஸ்டர் பண்டிகை கிடைகளை அதற்குரிய குற்றவாளிகள் நீதிமன்றத்தின் முன்னில் தூக்கி நிறுத்தப்படுவார்கள் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. சகலவிதமான விசாரணைகளும் முடிந்து விட்டன என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே யாரோ ஒரு பெரும்புள்ளி, அவர் யார் என்பது எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. ஆனால் ஒரு புள்ளி தூக்கப்பட போகிறார் என்பது மட்டும் இப்பொழுது புலனாகி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நிச்சயமாக மக்களுக்கு பெரும் ஒரு வெளிச்சமாக, மக்கள் வெடிகொளுத்தி கொண்டாடக்கூடிய அளவிற்கு ஒரு கைது இடம்பெறும் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்படுகிறது. எனவே வெடிகொளுத்தி கைது செய்யப்பட போகிற அந்த கைது யாராக இருக்கும் என்பதை நீங்கள் கருத்திலே தெரிவியுங்கள். நானும் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைய தினம் வாழைச்சேனை பகுதியிலே பெரும் அட்டகாசத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற 2 யானைகளின் உள்நுழைவு. இதில் 69 வயது மதிக்கத்தக்க ஒரு மூதாட்டி, இந்த யானை தாக்குதலில் அந்த மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இருவருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்பதும், இதனால் பல்வேறுபட்ட சொத்து இழப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இலங்கையிலே துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறைந்திருக்கின்றன என்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இப்பொழுது மீண்டும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. இறுதியாக ஜிந்துப்பட்டி பகுதியில் இடம்பெற்ற அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு அனைத்துமே ஓய்ந்திருந்தன என்று சொல்லப்படுகின்ற நிலையிலே இன்றைய தினம் ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தலங்கம அக்குரகொட என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே, அதாவது மக்கள் மிக நடமாட்டமாக இருக்கின்ற ஒரு பகுதியிலே T-56 ரக துப்பாக்கிகளை கொண்டு ஒரு சட்டத்தரணி மீதும் அவரது மனைவி மீதும் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கிறது. மிக மிக பரபரப்பாக இருக்கின்ற ஒரு பகுதியில் வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. மாலை 5 மணி அளவிலே இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே 2 உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. மோட்டார் வாகனம் ஒன்றிலே இருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு ஆணையும் பெண்ணையும் இலக்கு வைத்தே இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு மோட்டார் வாகனத்தில் வந்தார்கள் என்று சொல்லப்படுகின்ற நபர்களால் T-56 ரக துப்பாக்கியினால் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்திலே மல்லவராட்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சட்டத்தரணியும் அவரது மனைவியுமே கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த சட்டத்தரணி
கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற அந்த பாதாள உலக குழு நபருக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே வழக்கு விசாரணை செய்து வருபவர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையிலே இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது விமர்சிக்கப்பட்டு வருகின்றன. என்னவென்று சொன்னால், இந்த கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் தொடர்பாக இவரிடம் இருக்கின்ற பல்வேறுபட்ட கோப்புகளை இவருக்கு எதிராக இருக்கின்ற ஒரு சில நபர்களுக்கு இவர் வழங்கி இருக்கிறார் என்பது போன்றுதான் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த கரந்தனிய சுத்தாவின் ஃபைல் எடுத்துச் சென்ற இந்த சட்டத்தரணி இதை லொக்கப்பேட்டை என்று சொல்லப்படுகின்ற மற்றொரு பாதாள உலக குழுவைச் சேர்ந்த நபருக்கு இவற்றை வழங்கியிருக்கிறார் என்றும், எனவே இதன் அடிப்படையிலே இந்த கரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற நபரால் தான் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கரந்தனிய சுத்தாவுக்கு ஆதரவாக நீதிமன்றத்திலே வாதாடி வருகின்ற இந்த சட்டத்தரணி மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு சம்பவம் கரந்தனிய சுத்தாவாலே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா என்பது தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. ஒரு மக்கள் நடமாடுகின்ற இடத்திலே, அதுவும் பிஸ்டலால் தூற்றால் பரவாயில்லை, T-56 ரக துப்பாக்கி என்பது மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி. இந்த துப்பாக்கியை எடுத்து வந்து அவ்வளவு சனநெருக்கமான அந்த இடத்தில் வைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தை நடத்தி இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் கைதேர்ந்த ஒரு கொலையாளிகளாக இருக்க வேண்டும் என்பது போன்றுதான் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. முன்னரும் உங்களுக்கு பலருக்கு தெரியும், இராணுவத்திலிருந்து விலகிய நபர்கள் தான் இவ்வாறு செயற்படுகிறார்கள், அல்லது பாதாள உலக குழுவில் மிக தேர்ச்சி பெற்ற நபர்கள் தான் இவ்வாறு செயற்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இதுவும் ஒரு திட்டமிட்டப்பட்ட ஒரு கொலையாக இருக்கிறது. இந்த திட்டமிட்டப்பட்ட கொலையை செய்தவர்களும் இவர்கள் நன்கு பயிற்றப்பட்ட ஒரு கொலையாளிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்பது போன்று இப்பொழுது சமூக வட்டாரங்களில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி இவை தொடர்பாக என்னென்ன தகவல்கள் வருகிறது என்பதை பொறுத்து அவற்றை நாங்கள் பார்த்து கொள்ளலாம். இதே வேளையில் அடுத்த விடயத்துக்கு வருவோம். அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், இந்த திருகோணமலையில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற கசப்ப தேரரின் கைது. இந்த கைது தொடர்பாக கசப்ப தேரர் ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தியிருக்கிறார். இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் அவர் தெரிவித்திருக்கின்ற கருத்து என்னவென்று சொன்னால், தாங்கள் அமைதியான முறையிலே அந்த வியாபார நிலையத்துக்கு அருகே புத்தர் சிலையை வைக்க தாங்கள் முயன்ற வேளையில் அந்த பகுதிக்கு பொறுப்பாக இருக்கின்ற காவல்துறை அதிகாரி வந்து அவற்றை தடுத்தார் என்றும், கரையோர பாதுகாப்பு பிரிவினர் இவற்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பார் என்று தான் தெரிவித்திருந்த வேளையிலும் தான் அச்சுறுத்தப்பட்டதாகவும், அதன் பிற்பாடு தாங்கள் அந்த இடத்திலே அந்த சிலையை நிறுவியதாகவும், சிலையை நிறுவிய ஒரு சொற்ப வேளையில் அங்கு வந்த அந்த பிரதேசத்துக்கு சொந்தமான காவல் படையினர் தங்களை ஆடைகள் கிழியும் அளவுக்கு அடித்து துன்புறுத்தி தங்களை அந்த புத்த சிலையை அங்கிருந்து அகற்றியிருக்கிறார்கள் என்கிற செய்தியை தெரிவித்திருக்கிறார்கள். இவை தொடர்பாக முன்னர் உங்களுக்கு தெரியும், இந்த விடயம் தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எங்களால் விமர்சிக்கப்பட்டிருக்கின்றன. இவரையும் காவல்துறையில் தெரிவிக்கவில்லை. அது தவிர சிறைச்சாலையிலே தான் அச்சுறுத்தப்பட்டதாகவும், சிறைச்சாலை அதிகாரி தன்னை அச்சுறுத்தியதாகவும், எவ்வாறு நீ அங்கே புத்தர் சிலையை வைப்பா என பார்ப்பேன் என்பதாகவும் கசப்பதேரர் இப்பொழுது வெளியே வந்து தகவலை தெரிவித்திருக்கிறார். இவை தொடர்பாக பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இப்பொழுது விமர்சிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், உங்களுக்கு ஒரு அச்சுறுத்தல் இடம்பெறுகிறதா என்றால் உங்கள் சட்டத்தரணி மூலமாக அது நீதிமன்றத்திலே தெரிவித்திருக்கலாம். அதை ஏன் நீங்கள் காலம் கடந்து வந்து பத்திரிகையாளர் மாநாட்டை நடத்தி மக்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்குரிய ஒரு செயற்பாடாக இதை மேற்கொள்கிறீர்களா என்பது போன்றுதான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது தவிர இப்பொழுது இருக்கின்ற எதிர்த்தரப்பாக இருக்கின்ற சஜித் பிரேமதாசா தொடர்பாகவும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றன. இப்பொழுது எதிர் தரப்புக்கு இருக்கின்ற ஒரே ஒரு கையில் எடுக்கின்ற விவகாரமாக இருப்பது புத்த சமயம், பௌத்தம் மற்றும் மொழி தொடர்பான பிரச்சனைகளை மக்கள் மத்தியில் பூதாகரமாக்கி, பௌத்தத்துக்கு ஒரு நல்ல நிலைமை இல்லை, பௌத்தம் இங்கே நிராகரிக்கப்படுகிறது போன்ற செயற்பாடுகளை மேற்கொண்டு பௌத்த சிந்தனைகளை, பௌத்த வெறுப்பு சிந்தனை கொண்ட அரசாங்கம் இப்பொழுது ஆட்சியில் இருக்கிறது. எனவே இந்த அரசாங்கத்தை கலைக்க வேண்டும் என்பதாக இப்பொழுது எதிர்க்கட்சிகள் கூட்டிணைந்து இவ்வாறான ஒரு செயற்பாட்டை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன் பின்னணியில் உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட நபர்கள் இருக்கிறார்கள் என்பதும் உங்களுக்கு தெரியும். முன்னாள் அமைச்சர்களாக இருந்த நபர்கள் இவர்களின் பின்னணியில் இருந்து கொண்டு இப்பொழுது இவ்வாறான செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார்கள். சஜித் பிரேமதாசா உங்கள் பலருக்கு தெரியும், சஜித் பிரேமதாசா எவ்வாறு தமிழ் தரப்போடு ஒட்டி உறவாடினார் என்பது உங்களுக்கு தெரியும். தமிழரசு கட்சி சஜித் பிரேமதாசாவின் ஒரு நிழலாக செயற்பட்டு வருகிறது. இப்படி இருக்கின்ற நிலையில் இப்பொழுது சஜித் பிரேமதாசா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள், இவர் எவ்வாறு முன்னர் இருந்த அரசாங்கங்கள் பௌத்த மேலாதிக்க தன்மை கொண்டு மக்கள் மத்தியிலே குரோதங்களை விதைத்தார்களோ அதே தன்மை இப்பொழுது சஜித் பிரேமதாசாவிடமும் மேலோங்கி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சஜித் பிரேமதாசா என்பவர் தமிழ் மக்களுக்கு ஏதோ ஒரு விடிவை தருவார், இவருக்கு வாக்களியுங்கள் என்று சொல்லி சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வைத்த தமிழரசு கட்சி இப்பொழுது எந்த முகத்தோடு மக்கள் மத்தியிலே வரப்போகிறார்கள் என்பதுதான் இப்பொழுது பெரும் பிரச்சனையாக இருக்கிறது. என்று சொன்னால், இப்பொழுது சஜித் பிரேமதாசா தொடர்பாக பார்ப்போமாக இருந்தால்,
ஒரு மனிதன் இயலாமை வெளிப்படுகின்ற வேளையில் தான் அவனது சுயரூபம் வெளிப்படும் என்று சொல்வார்கள். முன்னர் மஹிந்த ராஜபக்ச கும்பல்கள் எவ்வாறு பௌத்த மேலாதிக்க தன்மை கொண்டு செயற்பட்டனவோ அதே போன்ற ஒரு கருத்தை தான் இப்பொழுது சஜித் தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார். அதாவது சஜித் பிரேமதாசாவுக்காக உழைத்த தமிழ் முஸ்லீம் அரசியல் தலைவர்கள் பலர் இருக்கிறார்கள், தமிழ் அரசியல் மக்கள் இருக்கிறார்கள், தமிழ் முஸ்லீம் மக்கள் இருக்கிறார்கள். இப்படி இருக்கின்ற இந்த நிலைமையில் இப்பொழுது சஜித் பிரேமதாசா பேசுவது, யார் சஜித் பிரேமதாசா பேசுகிறாரா அல்லது ஞானசார தேரர் பேசுகிறார்களா என்று உற்று நோக்க வேண்டிய ஒரு சமயமாக இப்பொழுது மாறியிருக்கிறது. முன்னர் இருந்த அரசாங்கங்கள் எதை கையில் எடுத்து மக்கள் மத்தியிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டதோ, நாடு, சிங்களம், பௌத்தம் போன்ற வார்த்தைகள் இப்பொழுது சஜித் பிரேமதாசாவின் வாயிலிருந்து உதிர்வதை பார்க்கின்ற பொழுது இவர் உண்மையிலேயே இரட்டை வேடம் போடுகிறாரா என்பது தொடர்பாகத்தான் இப்பொழுது பார்க்கப்பட வேண்டிய ஒரு தேவை இப்பொழுது எழுந்திருக்கிறது. பௌத்தத்துக்கு அபகீர்த்தி ஏற்பட்டிருக்கிறது என்றும் பௌத்த தேரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் அரசு சாசனத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது போன்று பௌத்தத்துக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்பது போன்றும் இப்பொழுது சஜித் பிரேமதாசா தனது கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பித்திருக்கிறார். எனவே இவை தொடர்பாக மக்கள் மத்தியில் பல்வேறுபட்ட குழப்பங்கள் ஏற்பட்டிருப்பதை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஒரு 17 வயது சிறுவன் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு அந்த துப்பாக்கி பிரயோகத்தினுடைய சூடு ஆறுவதற்கிடையில் இன்றைய தினம் கிளிநொச்சி தேராவில் பகுதியிலே மற்றொரு துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பதிவாகி இருக்கிறது. அதிகாலை 12:45 மணியளவிலே போலீசார் வீதி சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டு கொண்ட வேளையில் வாகனம் ஒன்றை போலீசார் மறுத்திருக்கிறார்கள். டிப்பர் ரக வாகனம் ஒன்று. அந்த வாகனத்தை மறுத்த வேளையில் அந்த வாகனம் நிற்காது ஓடி இருக்கிறது. எனவே போலீசார் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டிருக்கிறார்கள். துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திலே அந்த வாகனத்தினுடைய டயர் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி இருக்கின்ற வேளையில் அந்த வாகனத்தை விட்டுவிட்டு அந்த வாகனத்தில் வந்த நபர் தப்பிச் சென்றிருக்கிறார். இப்பொழுது வாகனமும் அதிலே மணல் ஏற்றப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்து. எனவே இப்பொழுது போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த வாகனம் யாருடையது, யார் இதிலிருந்து ஓடினார்கள் என்பது தொடர்பாக பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற அதே வேளையில் போலீஸ் தரப்பிலும் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. என்னவென்று சொன்னால், போலீசார் பதுங்கியிருந்து திடீரென வாகனத்தை மறைக்கின்ற வேளையில் ஒரு நபரால் வாகனத்தை திடீரென்று நிறுத்த முடியாது என்றும், அல்லது இவர்கள் டோர்ச் லைட்டை அடித்து ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்தில் நின்று கொண்டு டோர்ச் லைட்டை அடிக்கின்ற வேளையில் 12 மணி அளவிலே 12 மணி தாண்டிய வேளையிலே டோர்ச் லைட்டை அடிக்கின்ற வேளையில் அங்கே திருடர்கள் நிற்கிறார்களா அல்லது போலீசார் நிற்கிறார்களா என்பது தொடர்பாக கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலைமை இருப்பதாகவும், இவர்கள் வீதி சோதனை சாவடிகளை மேற்கொண்டு திடீரென அந்த இடத்துல ஒரு வீதி சோதனை சாவடியை மேற்கொண்டு அந்த சாவடியில் ஆட்களை மறைத்து சோதனைகளை மேற்கொள்ளலாம் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற அதே வேளையில் வெளிநாடுகளில் இருப்பது போன்று நவீன கருவிகள் இலங்கை போலீசாரிடம் இல்லை என்பது போன்றும், எனவே அப்படியான பொருட்கள் தெரிவிக்கப்பட்டு இவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. துப்பாக்கிச் சூடுகள் நடத்தப்படுகின்ற வேளையிலே போலீசார் நடந்து கொள்கின்ற விதம் சற்று முகம் சுளிக்க வைக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட சில சம்பவங்கள் துப்பாக்கியால் தான் அடக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஏனென்று சொன்னால், கள்ள மணல் அகழ்வது, கால்நடைகளை கொண்டு சென்று விற்பனை செய்வது, கள்ள வேலைகளில் ஈடுபடுபவர் போன்றவர்களையும் போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுபவரையும் அடக்குவதற்கு இவ்வாறான துப்பாக்கிகள் ஒரு சில இடங்களில் பேசப்பட வேண்டும் என்பதாகத்தான் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அடுத்த விடயம் என்னவென்று சொன்னால், நாங்கள் பல்வேறுபட்ட தென்னிந்திய நடிகர்களுக்கு பால் ஊற்றி அபிஷேகம் செய்கின்ற கட் அவுட்டுகளை பார்த்திருப்போம். நீங்களும் பார்த்திருப்பீர்கள், நானும் பல்வேறுபட்ட இடங்களில் பார்த்திருக்கிறேன். பாலை வீண் பிரியம் செய்கிறார்கள். இவ்வாறு மக்கள் வறுமையிலே திண்டாடுகின்ற வேளையில் இவையெல்லாம் தேவையா என்பது போன்று பல்வேறுபட்ட விமர்சனங்களை நானும் முன்வைத்திருப்பேன். நீங்களும் மனம் நொந்திருப்பீர்கள். இந்த பால் வீணடிக்கப்படுகிறது, இதை ஒரு ஏழைகளுக்கு கொடுத்தால் அவர்கள் ஆரோக்கியமாக வளர்வார்களே என்றெல்லாம் நாங்கள் யோசித்திருக்கிறோம். ஆனால் இந்த மலையக மக்கள் இப்பொழுது செய்திருக்கின்ற ஒரு வேலை என்னவென்று சொன்னால், இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்காவினுடைய உருவம் பொறிக்கப்பட்ட ஒரு பேனருக்கு பால் அபிஷேகம் செய்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட அவர்கள் தங்களது மகிழ்ச்சியை வெளிக்காட்டியிருக்கிறார்கள். ஒரு 250 ரூபாய் உயர்வு அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு காலம் இருந்த அரசாங்கங்கள் அவர்களுக்கு 10 ரூபாய் 15 ரூபாய் என்று உயர்வுகளை வழங்கி கொண்டிருந்த அதே வேளையில் இதுவரை காலமும் எந்த ஒரு மக்களும் திரும்பி பார்க்காத மலையக பகுதிகளுக்கு அனுரகுமார் திசாநாயக்கான்னு சொல்லப்படுகின்ற இந்த ஜனாதிபதி சென்று அங்கே மக்களோடு இருந்து மக்களாக உரையாடி அவர்களது உணவுகளை வாங்கி சுவைத்து
அவர்களுக்கு கைலாக கொடுத்து அவர்களை கட்டி பிடித்து அவர்கள் செய்கின்ற அந்த தேயிலை தொழிற்சாலைகளுக்கு சென்று தேயிலை தோட்டங்களுக்குள் நுழைந்து மக்களது கரங்களை பிடித்து பார்த்து எவ்வாறு கஷ்டப்படுகிறார்கள், எவ்வாறு வேலை செய்கிறார்கள் என்பனவற்றை எல்லாவற்றையும் பார்ப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த மக்களுக்கு 250 ரூபாய் சம்பள உயர்வு வழங்கியது என்பது அந்த மக்களால் கொண்டாடப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் தங்களது மகிழ்ச்சிகளை வெளிக்காட்டுகின்ற ஒரு வெளிப்பாடாக இந்த பாலபிஷேகத்தை செய்து இலங்கை ஜனாதிபதிக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்திருக்கிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளை, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி குறிப்பிலே உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.